5.2ல தேர்ட் சம், செவன்த் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம். எக்ஸைஸ் 5.2ல தேர்ட் சம் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அட்ஜாயினிங் ஃபிகர் P parallel to Q find the unknown angles. இதுதான் Pன்ற லைனும் Qன்ற லைனும் parallel lines. அதை எது கட் பண்ணுது? ஒரு டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணுது. ஓகேவா? இப்போ எது இந்த ஆங்கிள் அன்னோன் ஆங்கிளோ அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் அன்னோன் ஆங்கிள்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா E வந்து அன்னோன் ஆங்கிள், நெக்ஸ்ட்டு ABCD இது வந்து அன்னோன் ஆங்கிள். E unknown angle, A, B, C, D, F இதெல்லாம் unknown angles. இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச டிரான்ஸ்வர்ஸரோட அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதில் வந்து இந்த ஃபிகரில் நமக்கு தெரியும். இது வந்து 125, இது F தெரியாது. ஓகே தானே? இப்போ ஒன்று கண்டுபிடிக்கும் போது இப்போ இது ஒரு லீனியர் பேர். இதுலேருந்து இந்த லைன் வந்து ஒரு லீனியர் பேர், அதாவது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் லீனியர் பேர். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக எத்தனை டிகிரி வரணும்? 180 டிகிரி வரணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்படி கட் பண்ணிச்சுன்னா இதையும் ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வரணும்? 180 டிகிரி வரணும். எப்போதுமே இதான் ஸ்ட்ரைட் லைனோட எப்போதுமே ஆங்கிள் எத்தனை தான் இருக்கும்? 180 தான் இருக்கும். அந்த ரூல்ஸ் தான் இங்கே இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்போ 125ஓட F ஆட் பண்ணால் என்ன வரணும்? 180 டிகிரி வரணும். ஓகே தானே? இப்போ இங்கே என்னதுக்கு 125, இதோட F ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி? 180 டிகிரி. இதோட ஸ்டேட்மெண்ட் என்னது? லீனியர் பேர். அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஆங்கிள் இப்படி போட்டுக்கலாம், இப்படி போட்டிருக்கோம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இந்த லீனியர் பேருன்றப்ப இந்த கண்டிஷனும் கரெக்டு தான். அதை வச்சு F கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் இதில் நம்ம போட்டுருது ஃபஸ்ட்டு E கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் இதுக்கு போயிடலாம். அப்போ என்ன அர்த்தம்? இந்த 125ஓட இந்த E ஆட் பண்ணால் கண்டிப்பாக எத்தனை டிகிரி? 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் E ப்ளஸ் 125 is equal to 180 டிகிரி. இந்த ஸ்டேட்மெண்ட்டு லீனியர் பேரு. நமக்கு எந்த ஆங்கிள் வேணும்? ஆங்கிள் E தான் வேணும். இங்கே உள்ள 125 இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவா மாறும்? மைனஸாக மாறும். அப்போ 180 minus 125 is equal to 55 டிகிரி. அதாவது 180ல் 125 மைனஸ் பண்ணோம்னா எத்தனை டிகிரி கிடைக்கும்? 55 டிகிரி கிடைக்கும். அப்போ இதோட ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். ஈயில் எத்தனை ஆங்கிள் இருக்குது? 55. இப்போ ஆட் பண்ணி செக் பண்ணிக்கணும். 55ஓட 125 ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வருதான்னு செக் பண்ணிக்கணும். 180 டிகிரி வருதான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே எத்தனை ஆங்கிள்னு சொல்லிட்டோம்? 55 டிகிரின்னு சொல்லிட்டோம். எங்கள் ஈயில் உள்ள ஆங்கிள் 55 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணிடலாம்? F கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஈயும் F எப்படி இருக்குது? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஈன்ற ஆங்கிளும் Fன்ற ஆங்கிளும் எப்படிப்பட்ட ஆங்கிள்? வெர்டிக்கலி ஆப்போசிட். இது வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ ஆப்போசிட்டாக இருந்தால் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ஈயில் 55 டிகிரி இருந்துச்சுன்னா Fலையும் எத்தனை டிகிரி தான் இருக்கும்? 55 டிகிரி தான் இருக்கும். இந்த எழுதியிருக்கோம். ஈ கண்டுபிடிச்சிட்டோம் 55 டிகிரின்னு. அப்போ கண்டிப்பாக Fம் எவ்வளோ தான் இருக்கும்? 55 டிகிரி. இதுக்கு என்ன ரீசன் எழுதியிருக்கோம்? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்போதுமே இப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன ரெண்டு ஆங்கிள் பார்த்துட்டோம். ஒன்று E கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது F கண்டுபிடிச்சிட்டோம். அதை வச்சுட்டு இந்த ABCD ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இதில் பண்ணது நம்ம பார்ப்போம். ஆங்கிள் ஏவோட F ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வரணும்? ஆங்கிள் ஏவும் Fம் அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிளும் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். எது அல்டர்னேட் இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா, ஏவும் Fம் அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஏவும் Fம் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், அல்டர்னேட் இன்டீரியர். அதனால் ரெண்டும் கண்டிப்பாக எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ Fல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் எங்கே இருக்கும்? ஏல இருக்கும். அப்போ ஆல்ரெடி F நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 55 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ ஏவோட வேல்யூ எவ்வளோ தான் இருக்கும்? 55 தான் இருக்கும். அப்போ இங்கே 55, ஈயும் 55, Fம் 55, ஏயும் 55. இப்போ ஏ 55னா கண்டிப்பாக சி எவ்வளோ தான் இருக்கும்? 55 தான் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் என்னது? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஏவும் சியும் எப்படிப்பட்ட ஆங்கிள்? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இந்த ஏவும் இந்த சியும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போ இங்கே 55 இருந்துச்சுன்னா சியும் எவ்வளோ தான் இருக்கும்? 55 தான் இருக்கும். அதனால் ஏ 55 இருக்கும். இங்கே நம்ம சி என்ன தான் எழுதிட்டோம்? 55 டிகிரின்னு எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ நமக்கு என்னென்ன தெரியும்? E 55, F 55, இதை வச்சுட்டு A 55, அடுத்தது C 55. ஓகேவா? அடுத்தது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பார்க்கலாம். இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். F ஷேப்பில் இருக்குல்ல, இப்படி F ஷேப்பில் இருந்தால் அது என்ன ஆங்கிள்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அப்போ இங்கே 125 இருந்தால் இங்கேயும் என்ன தான் இருக்கும்? 125 தான் இருக்கும். அப்போ இங்கே 125 இருந்தால் Bயில் என்ன தான் இருக்கும்? 125 தான் இருக்கும். ஏன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதுதான் இப்படி ரூல்ஸ் படி எழுதியிருக்கோம். D is equal to
125 டிகிரி. டியோட வேல்யூ உள்ளது 125 எழுதியிருக்கோம். ரீசன் தெரியும், D15 ஏன்னா இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், அப்போ இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், அதனால் D is equal to 125 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அடுத்தது பியும் டியும் ஈக்குவல், வெர்டிக்கலி ஆப்போசிட். இப்போ எல்லா ஆங்கிளும் தனியாக எடுத்து எழுதிட்டோம். ஆங்கிள் ஏவோட வேல்யூ உள்ளது 55, பியோட வேல்யூ உள்ளது 125. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 50 125 180 வந்துடும். இப்போ டோட்டலாக எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணி 360 வந்திருக்கும். இதை ஆட் பண்ணால் 360 டிகிரி வந்திருக்கும். ஓகேவா? இது ஆன்சர் தனித்தனியாக. ஏவோட வேல்யூ 55 டிகிரி, பியோட வேல்யூ 125, சியோட வேல்யூ 55, டியோட வேல்யூ 125, யூவோட வேல்யூ 55, அடுத்த எஃபோட வேல்யூ எத்தனை டிகிரி? 55 டிகிரி அப்படின்னு எழுதுறதுனா the third sumோட ஆன்சர். சொல்யூஷன் ஓவர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் இஃப் எல் parallel to எம். அவங்களே சொல்லிட்டாங்க, எல்லும் எம்மும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, parallel லைன்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதை ட்ரான்ஸ்வர்சல் கட் பண்ணுது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இங்கே இருக்குது எக்ஸோட வேல்யூ, கொஞ்சம் கவனமாக பார்க்கணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் சேம் மாடல் தான். இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும். இப்படி தான் சம் போடணும், எந்த ரூலும் கிடையாது. ட்ரான்ஸ்வர்ஸோட ரூலை காமனாக யூஸ் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம லீனியர் பேரை யூஸ் பண்ணிக்கலாம். லீனியர் பேரோட ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வரணும்? 180 டிகிரி வரணும். இது ஒரு லீனியர் பேர். ஓகேவா? இங்கே உள்ள 110, இங்கே உள்ள ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வரும்? 180 டிகிரி வரணும். அப்படி தானே? அப்போ எனக்கு இது வேணும்னா 180லேருந்து எதை மைனஸ் பண்ண போகிறேன்? 110 மைனஸ் பண்ண போகிறேன். 110 மைனஸ் பண்ணால் எத்தனை டிகிரி? 70 டிகிரி. அப்போ இந்த இடத்துல எத்தனை டிகிரி கண்டிப்பாக இருக்கும்? 70 டிகிரி இருக்கும். ஓகேவா? இந்த ரூல்ஸை வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம், லீனியர் பேர் அப்படின்ற ரூல்ஸ் வச்சுட்டு 110ஓட இங்கே உள்ள ஆங்கிள் ஆட் பண்ணுறேன். 70 டிகிரி ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வரணும்? 180 டிகிரி வரணும். அப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா எத்தனை டிகிரி? 70 டிகிரி. அப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள். இந்த 70 டிகிரியும் இதுவும் என்ன ஆங்கிள்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள். இங்கே எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 70 டிகிரி. அப்போ இதுக்கு இது என்ன ஆங்கிள்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 70 டிகிரி. எழுத வேண்டியதான் ப்ராக்கெட்டில் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு எழுத வேண்டியதான். இதெல்லாம் வளர்ந்துருச்சு. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அதிலே ரோமன் 2. அடுத்தது செகண்ட் சம்மும் இதே மாடல் தான். என்னது இது? 2 பேரலல் லைனை 2 ட்ரான்ஸ்வர்சல், இங்கே ஒரு இது ட்ரான்ஸ்வர்சல் கட் பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு சம்ம போடுவோம், அதுக்கப்புறம் இதை மாற்றிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பார்க்கும்போது இந்த எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. ஈஸியாக முடிச்சிடலாம். இதுக்கு இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஓகே தான், மற்ற இதையும் நம்ம பார்க்க தேவையில்லை. இது எஃப் ஷேப்பில் இருக்குது. எஃப் ஷேப்பில் இருந்தாலும் என்ன சொல்லியிருக்கோம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள் தான். அப்போ இங்கே 100 டிகிரிங்க, இங்கே எத்தனை டிகிரி தான் இருக்கணும்? 100 டிகிரி தான் இருக்கணும். அதுதான் நம்ம எழுத போகிறோம். என்ன எழுதணும்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 டிகிரி. ரீசன் என்ன எழுதணும்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு எழுத வேண்டியது. ஓகே தானே? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கிவன் ஃபிகர் த ஆர்ம்ஸ் ஆஃப் 2 angles are parallel. If angle ABC is equal to 70 degree, then find angle DGC and then angle DEF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகரில் இதே தான், 2 லைன் பேரலாக இருக்குது, ஒரு ட்ரான்ஸ்வர்சல் கட் பண்ணுது. அதை வச்சுட்டு ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆங்கிள் ஏபிசியோட வேல்யூ 70 டிகிரி அப்படின்னா என்ன வேணும்? ஆங்கிள் டிஜிசி வேணும், ஆங்கிள் எஃப் வேணும். ஆங்கிள் டிஜிசி இது என்னன்னு வேணும், இது வேணும். அதுக்கப்புறம் இது என்னன்னு ரெண்டுமே கேட்குறாங்க, 2 ஆங்கிளும் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம், நம்ம எஃப் ஷேப்பில் வந்தாலே என்னென்னு சொல்லியிருக்கோம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னு சொல்லியிருக்கோம். எஃப் ஷேப் வருதான்னு பார்ப்போம். இந்த இடத்துல எஃப் ஷேப் வருதா? எஃப் வருதா? அப்போ இங்கே 70 இருந்தால் இங்கே என்ன தான் இருக்கும்? 70 டிகிரி தான் இருக்கும். ரீசன் என்ன எழுதணும்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஆங்கிள் டிஜிசியோட வேல்யூ, டிஜிசின்றது இங்கே ஆரம்பிக்குது, இது டி, இது ஜி, இது சி. அப்போ டிஜிசின்றது மிட் பாயிண்ட்டை தான் நம்ம ஆங்கிள் எடுத்துப்போம். அப்போ டிஜிசின்றது ஜியில் உள்ள ஆங்கிள் எத்தனை டிகிரி? 70 டிகிரி. அதுக்கு ரீசன் என்ன எழுதுவீங்க? கரஸ்பாண்டிங் ஆங்கிள் அப்படின்னு எழுத வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டிஇஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. இதே போலவே டிஇஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே தானே? டிஇஎஃப் கேட்கும்போது
இப்போ பார்க்கலாம், இது ரெண்டும் parallel லைன். அது இது ரெண்டும் parallel லைன், இதுவும் இதுவும் parallel லைன். இது இந்த டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணுது. ஓகேவா? இப்போ எஃப் ஃபார்ம் ஆகுச்சுன்னா நம்ம இங்கே உள்ள ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஆல்ரெடி இங்கே எத்தனை டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 70 டிகிரி. அப்போ இங்கேயும் எத்தனை டிகிரி தான் இருக்கும், 70 டிகிரி தான் இருக்கும். அப்போ என்ன எழுதணும் அப்படின்னா, டிஜிசியோட வேல்யூ 70 டிகிரியாக இருக்க வசி நம்ம டிஜிசி எத்தனை டிகிரி, 70 டிகிரி. அப்போ டிஇஎஃப் எத்தனை டிகிரி தான் இருக்கும், 70 டிகிரி தான் இருக்கும். ரீசன் என்னது, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். டிஜிசியும் டிஇஎஃப் என்ன ஆங்கிள்ஸு, corresponding angles are equal. அதனால் இதுதான் அதோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6th sum. In the given figures below, decide whether L is parallel to M. இந்த கீழ் உள்ள படத்தை பார்த்துட்டு எல்லும் எம்மும் பேரலல் என்னான்னு கேட்குறாங்க. பேரலன்றது ரயில்வே ட்ராக், ரயில்வே தண்டவாளம் எப்படி போகும் அதேமாரி போகிறது தான் பேரலல். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும், சேம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எல்லும் இந்த எம்மும் பேரலாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இந்த எல்லும் இந்த எம்மும் பேரலாக இருக்கா, இதுவும் இதுவும் பேரலா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. நம்ம கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது பேரலல், அப்படி இல்லைன்னா அது பேரலல் இல்லை, அப்படி தான் எழுத போகிறோம். ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், அதாவது சேம் சைடில் இது ஒரு டிரான்ஸ்வர்சல், இது ஒரு டிரான்ஸ்வர்சல், இது ரெண்டும் சேம் சைடில் உள்ள இன்டீரியர் ஆங்கிள். இது ரெண்டும் இன்டீரியர் ஆங்கிள் தெரியும், டிரான்ஸ்வர்ஸோட சேம் சைடில் இருக்குது. எடுத்து ஆட் பண்ணால் என்னவாக இருக்கணும், சப்ளிமெண்ட்ரியாக இருக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அதாவது 180 டிகிரியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்படி 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா தான் இந்த எல்லும் எம்மும் எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். இப்போ 126 44 ஆட் பண்ணி பார்ப்போம். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 180 வந்துச்சுன்னா எல்லும் எம்மும் பேரலல் லைன்ஸ், அப்படி இல்லைன்னா நாட் எல் இஸ் நாட் டு பேரலல் டு எம். ஓகேவா? இப்போ ஆட் பண்ணி பார்ப்போம். பேலன்ஸ் 1 7 170 டிகிரி தான் வருது. ஓகேவா? அப்போ இது என்ன அர்த்தம், எல் இஸ் நாட் பேரலல் டு எம். எல்லும் எம்மும் என்ன கிடையாது, பேரலல் லைன்ஸ் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு ரூலை யூஸ் பண்ணிக்கிட்டோம், ஒரு ப்ராப்பர்ட்டி சொன்னோம்ல, அந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்க்கலாம். செகண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதே போல் எல்லும் எம்மும் பேரலான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எந்த ஆங்கிள் இப்போ இது 75 டிகிரி கொடுத்துருக்காங்க, இது 75 கொடுத்துருக்காங்க, இது பேரலா அப்படின்னு பார்க்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ லீனியர் பேரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அல்டர்னேட் ஆங்கிள் யூஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்டீரியர் அல்டர்னேட்டை யூஸ் பண்ணி பார்ப்போம். இன்டீரியர் அல்டர்னேட் என்ன அர்த்தம், இந்த 4 தான் இன்டீரியர் ஆங்கிள். இன்டீரியர் அல்டர்னேட்னா என்ன அர்த்தம், 1 விட்டு 1. அப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே 75 டிகிரினா இங்கே எத்தனை டிகிரி இருக்கும், 75 டிகிரி இருக்கும். நமக்கு இன்னொரு கண்டிஷன் தெரியும், லீனியர் பேரில் ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வரணும், 180 டிகிரி வரணும். அப்படி தானே? இது லீனியர் பேரு, இது என்னது, லீனியர் பேரு. இங்கே உள்ள வேல்யூவோட இங்கே உள்ள வேல்யூ ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வரணும், 180 டிகிரி வரணும். இங்கே நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 75ன்னு கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஏன்னா இன்டீரியர் அல்டர்னேட் ஆங்கிள் வச்சு 75ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ ஆனால் 75 75 ஆட் பண்ணால் என்ன வராது, 180 வராது. 10 15 150 டிகிரி தான் வருது. அப்போ இது ராங் ஆன்சர். ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வரணும், 180 டிகிரி வரணும். ஓகே தானே? அப்படி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை, இங்கே இதுவும் என்ன வச்சுக்கலாம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னு வச்சுக்கலாம். இந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும் இல்லை. இப்போ இதுக்கு இது என்னது, கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அப்போ இங்கே 75 தான், இங்கேயும் எவ்வளோ தான் இருக்கும், 75 தான் இருக்கும். ஓகேவா? நம்ம எப்போதுமே லீனியர் பேர் ஆட் பண்ணால் எத்தனை வரணும், 180 வரணும். ஆனால் இங்கே 75 + 75 எத்தனை டிகிரி வருது, 150 டிகிரி தான் வருது. அப்போ கண்டிப்பாக எல் இஸ் நாட் பேரலல் டு எம். எல்லும் எம் என்ன கிடையாது, பேரலல் லைன்ஸ் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகே தானே? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மும் அதே மாடல் தான். எல்லும் எம்மும் பேரலான்னு கேட்குறாங்க. எல்எம்மும் பேரலா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே 57 டிகிரி இருக்குது, இங்கே 123 டிகிரி இருக்குது. இது கரெக்டானு செக் பண்ணணும். நம்ம இதுலேயும் என்ன மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு இங்கே வெர்டிக்கலி ஆப்போசிட். ஓகேவா? இந்த இடம். அப்போ இங்கே எத்தனை டிகிரி இருக்கும், 57 டிகிரி இருக்கும். இந்த இடத்துல 57 டிகிரி இருக்கும். நமக்கு இன்டீரியர் ஆங்கிள், அதாவது டிரான்ஸ்வர்சலோட சேம் சைடில் உள்ள இன்டீரியர், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வரணும், 180 டிகிரி வரணும். அப்போ 123 + 57 ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வருது. அப்போ இது கரெக்டாக இருக்குது. அப்போ எல் இஸ் பேரலல் டு
எம் கண்டிஷனாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நமக்கு எந்த ப்ராப்பர்ட்டி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இப்படி கூட போடலாம். இப்போ இங்கே 123 இருந்தால் இங்கே எத்தனை ஆங்கிள் இருக்கும்? 180ல் மைனஸ் பண்ணி இந்த ஆங்கிளை கண்டுபிடிங்க. எத்தனை டிகிரி வரணும்? 180ல் 123 போகல, பேலன்ஸ் வருது 57 டிகிரி. இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கா? அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாம் இப்படி தான் இருக்கும், பேரலாக தான் இருக்கும். இந்த கண்டிஷனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸசைஸ் 5.2 ஒரு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ்.